மாட்டிட்டு இருக்கேன். பாத்து போங்கடா, கீழே விழுந்துடாதீங்க. நீ பாத்து போடா. எக்ஸ்கியூஸ் மீ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என்ன பேசிட்டு இருக்கீங்க? தெரியாம தானே இடிச்சேன். ரொம்ப வேணும்டே வந்து இடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்க மாதிரிலாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க. நான் ஒன்னும் அவன மாதிரி பொறுமையானவன் இல்லை. கோவம் சின்ன சப்பு நடிச்சிருவேன். அடிப்பியா? எங்க அடி பார்க்கலாம். இங்க பாருங்க, என்னால இப்போ உங்ககிட்ட வம்பளத்துக்கிட்டு பேசிட்டு இருக்கேன். எனக்கு நேரம் கிடையாது, சரியா? வடியை விட்டு தள்ளி நில்லுங்க, நான் போகணும். கருவாயன். ஏய் மாங்கா திருடி, இப்ப நீ வர்றியா இல்ல எப்படி இருக்கு உனக்கு? இவளுக்கு வேற வரண்டி இருங்கடி. சாரி, தெரியாம இடிச்சிட்டேன். அன்னைக்கு நான் இடிச்சப்போ பெரிய இவ்வளாட்ட கோவப்பட்டு பேசுனேன். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, அன்னைக்கு நீங்க வேணும்டே வந்து இடிச்சீங்க. நான் அன்னைக்கு தெரியாம தான் இடிச்சேன், அதுக்கு தான் சாரி சொன்னேன். ஓகேவா? நானும் அன்னைக்கு தெரியாம தான் வந்து இடிச்சேன். நானும் வேணும்டே வந்து இடிச்ச மாதிரி தான் பேசுனீங்க நீங்க. இப்போ நீங்க வேணும்டே வந்து இடிச்ச மாதிரில இருக்கு. ஆமா, வேணும்டே இடிச்சதாவே வச்சுக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அன்னைக்கு நீ இடிச்சல, இன்னைக்கு நான் இடிச்சது சரியா போச்சு. போ. பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. என்ன சாரு சிரிக்கிறது சரியில்லையே. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க, என்ன அவசரம் இருக்கலாம், அதுக்குன்னு இவ்வளோ அவசரம்லாம் இருக்கக்கூடாதுமா. கீழே என்னத்தை போட்டு போறீங்கன்னு பாருங்க. நான் என்னத்த போட்டு போனேன்? அது கீழே குனிஞ்சதை கொஞ்சம் பாருமா. சே, புக்கை கீழே போட்டு போனேன், சாரி. எனக்கு எதுக்குமா சாரி சொல்ற? நீ தானே புக்கை போட்டு போன, எடுத்துட்டு போ. இருந்தாலும் புக்கை கீழே போட்டுட்டு நான் பாட்டில் லூசு மாதிரி நடந்து போயிட்டு இருந்தேன்ல, நீங்க கூப்பிட்டு சொன்னீங்கல்ல, அதனால தான் சாரி சொன்னேன். தேவையில்லை, புக் எடுத்துட்டு போங்க. இவன் என்ன இவ்வளவு திமிரு பிடிச்சவனா இருக்கான்? இவனை கட்டிக்க போறவ செத்தா. ஹலோ, மைண்ட் வாய்ஸ்ல தனியா பேசுனது போதும். ஃபர்ஸ்ட் புக்கை எடுங்க. படிக்கிற புக்கை கீழே போட்டுட்டு அப்படியே நீங்க பாட்டில் போறீங்க. எடுக்கிறேங்க, எதுக்கு இவ்வளவு அவசரம்? அறிவு இருக்கா கொஞ்சமாவது? நான் தான் கீழே குனிஞ்சு புக் எடுக்கிறேன்ல, அப்புறம் எதுக்கு நீங்க வந்து எடுத்து கொடுத்தீங்க? முத தடவை என்னன்னா மேல வந்து மோதுறீங்க, ரெண்டாவது தடவை என்னன்னா முட்டுறீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? பெரிய அழகன் நினைப்பு. அப்படி பாக்குற நேரம்ல அப்படி மோதிட்டு போறதுக்கு. பேசி முடிச்சாச்சா? நான் பேசலாமா? என்னது, நம்ம இவ்வளவு தூரம் ரொம்ப கஷ்டப்பட்டு டயலாக் பேசினா இவன் என்ன இப்படி பேசுறான்? எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை தான். என்ன? புக்கை தெரியாம கீழே போட்டது நீங்க, அதை எடுத்துட்டு போங்கன்னு சொன்னது நான் தான். சரி, என் காலுக்கு கீழே கிடக்கு. என் காலுக்கு கீழே கிடந்து நீங்க புக் எடுத்தீங்கன்னா அது வந்து எனக்கு நல்லா தெரியல. அதனால வந்து நானே எடுத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் கீழே குனிஞ்சு எடுத்தேன். தெரியாம மண்டை ரெண்டும் மோதிக்கிருச்சு. அதுக்கு என்ன பேச்சு பேசுறீங்க? புக்கு தான் காலு கீழே கிடக்குதுன்னு தெரியுதுல்ல, அப்ப நீங்களே எடுத்து கொடுக்க வேண்டியதானே? அப்புறம் எதுக்கு என்ன எடுக்க சொல்லி வந்து நீங்க மோதிரீங்க மண்டையில? இதெல்லாம் பிளான் தானே? என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? தப்புதான். ஒரு புக்கை கீழே போட்டு போயிட்டீங்க. சரி, அதை எடுத்துட்டு போங்கன்னு சொல்லலான்னு தான் வந்து நான் சொன்னேன். ஆனா அதுக்கு இவ்வளோ பெரிய சீன் கிரெடிட் பண்ணுவீங்க நான் நினைக்கலமா. ரொம்ப சாரி, போங்க. இப்ப நான் என்ன பேசுனேன்? எக்ஸ்கியூஸ் மீ, 1 மினிட். அந்த புக்கை எடுத்து கொடுத்ததை என்னோட தப்புனா மன்னிச்சுக்கோங்க. சாரி. யாருக்கும் உங்க சாரி தேவையில்லை. மச்சான், அந்த பொண்ணு வந்துருச்சுடா. ஹாய், எல்லாருக்கும் குட் மார்னிங். ஏன்னா எல்லாரும் இங்க நிக்கிறீங்க? வேண்டுதல், அதான் நிக்கிறோம். ஹலோ மிஸ்டர், நான் உங்ககிட்ட பேசவே இல்லை. தேவையில்லாம என்கிட்ட பேசாதீங்க, ஓகேவா? நான் ஒன்னும் உங்ககிட்ட சொல்லவே இல்லை, ஓகேவா? கருவா பையன். கவினண்ணா, நான் உங்ககிட்ட தான் பேச வந்தேன். தேவையில்லாம இவரை பேச வேணாம்னு சொல்லுங்க. ஏன்டா மச்சான் பேசுற? பாவம் இல்லையா என் தங்கச்சி? அண்ணன் தங்கச்சி பாசம்லாம் ஓவரா இருக்கு. சரியில்லையே. பொறாமையில பொங்காதடா. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? நத்திங். சரிங்க அண்ணா, நான் போயிட்டு வரேன், அப்புறமா வரேன். சஞ்சு வரவும் கூட்டிட்டு வரேன். ஓகே சிஸ்டர், பாய். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. என்ன நீ பார்த்ததானே? ஆமா, அப்படி பேரழக நினைப்பு மனசுக்குள்ள அப்படி உன் மூஞ்சியை பாக்குறாங்க. இல்ல, நீ பார்த்ததை நான் பார்த்தேன், அதனாலதான் சொன்னேன். எனக்கு கண்ணெல்லாம் நல்லா தெரியும். உன்னை எதுக்கு நான் பார்க்க போறேன்?
டேய் வெண்ண வாய மூடுறா, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவளே ஒரு சிடு மூஞ்சி, அவ மூஞ்சியை பாத்தியா? எப்ப பார்த்தாலும் இஞ்சி தின்ற குரங்காட்டம் மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கா. இவ்வளவு பேர் யாராவது லவ் பண்ணுவாங்களா? ஹம். ஓ சிடுமூஞ்சியா? ஓகே ஓகே. சிடுமூஞ்சியத்தான் வெறிக்கி வெறிக்கி பார்த்துக்கிட்டு இருந்தியாக்கா. டே மூடுங்கடா, எங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்களை மாதிரி லவ் தான் பண்ணல, மற்றபடி பொண்ணுங்களை பத்தி எல்லாம் தெரியும். ம் ம். இவன் ஒரு பைத்தியம்டா, இவன் சொல்றான்னு எதையும் நம்பிட்டு இருக்காதீங்க. அப்படிலாம் கிடையாது. அவ கிடக்குறா சிடு மூஞ்சி. ஓகேடா மச்சான், நான் நம்பிட்டேன். நானும் தாண்டா நம்பிட்டேன். மச்சான் நிஜமா தான் சொல்றேன், எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்ஸ் இல்ல. நான் போய் லவ் பண்ணுவேனா? ஏன்டா நீங்க வேற? அதான்டா மச்சான் நம்பிட்டோம், அதான் சொல்றேன், நம்பிட்டோம் நாங்க. விட்டா நீங்களே லவ் பண்ண வச்சிருவீங்க போலடா. நிஜமா தான் சொல்றேன், எனக்குலாம் அந்த மாதிரி ஃபீலிங்லாம் கிடையாது. அதுவும் இந்த தீக்குச்சியை போய் யாராவது லவ் பண்ணுவாங்களா? எப்ப பார்த்தாலும் மூஞ்சி இஞ்சி திண்ட குரங்காட்ட வச்சுக்கிட்டு. எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுப்பா. ஓகே மிஸ்டர் கார்த்திக் கருவாயா. ஐ மீன் நான் உன்னை கருவாயான்னு சொல்லல, அந்த தீக்குச்சி சொல்லிட்டு போனது அதத்தான் நான் கருவாயான்னு சொன்னேன். ஓகே. ரொம்ப தாண்டா ஓட்டுறீங்க. யாருக்கு என்ன தெரியும்? அங்க என்ன ரெண்டு பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க என்னமோ பேசுறோம், உங்களுக்கு என்ன? நான் ஒன்னும் உங்ககிட்ட கேட்கல, கவின் அண்ணா கிட்ட தான் கேட்டேன். நீங்க உங்க வேலையை மட்டும் பார்க்கலாம். ஏண்டி எப்ப பார்த்தாலும் அவர்கிட்ட எரிஞ்செரிஞ்சு விழுகுற? ஆமா, பின்ன அந்த கருவாப்பையன் பேசுறது எப்படி இருக்கு? நீ பேசுறது எதுவுமே சரியில்லை. இது எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. எங்கேயும் முடியாது, இந்த காலேஜ்ல தான் முடியும். ஓகேவா? நீ அப்படி கற்பனை கொட்டை கட்டுவ. சும்மா நில்லுடி. ஓ அப்படியா? ஓகே ஓகே. உங்க கேங்லயே மகா சிஸ்டர் மட்டும்தான் எப்போதுமே புக்கும் கையுமா இருக்கிறாங்க. நீங்களாம் படிச்சு எக்ஸாம் எழுதுற மாதிரி எங்களுக்குலாம் தெரியல. ஏன் கவினா, உங்களுக்கு இந்த லாஜிக் கூட தெரியாதா? ஒரு கேங்குன்னு இருந்தா கண்டிப்பா அந்த கேங்ல படிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கும், படிச்சு நல்லபடியா மார்க் எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கும். அந்த ஆளை வச்சு நம்மளா யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு தெரியுமா? கரெக்டா சொன்னமா, எங்க கேங்ல கார்த்தி இருக்கான், அந்த மாதிரி தான். அந்த மூஞ்சி பார்த்தா படிக்கிற மாதிரி ஒன்றும் தெரியலண்ணா. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, ஆளை எடை போட்டு பேசாதீங்க, மனசை பார்த்து பேசுங்க. ஓகேவா? அப்படியா? சரிங்க சார், தெரியாம சொல்லிட்டேன். இனிமே உங்க மனசை பார்த்து பேசுறேன். லூசு, என்னடி பேசிட்டு இருக்க? அமைதியா இருடி. எங்க போனாலும் நீ டார்ச்சர் பண்றதுக்கே வந்து என் பக்கத்துல உட்காந்துருவியா நீ? ஆமா, எனக்கு வேண்டுதல் பாரு, உன் பக்கத்துல உட்காந்தாலே எனக்கு எக்ஸாம் எழுதணும்னு. ஏன் தலையெழுத்து என்னன்னே தெரியல, எங்க போனாலும் உன் கூட கூட்டிட்டு வருது. எதுக்கு என் பேப்பர் வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருக்கோம்? உன் பேப்பர் பார்த்து எழுது. நான் பாக்குறேன், உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமா, இது பெரிய இது. உன் பேப்பர் பார்த்து எழுதுமா நீ ஃபர்ஸ்ட். ஐயா, ஆள பாருங்கடா. எஸ் சார். இப்ப எதுக்கு பண்ணி வந்த சொல்லு. சார், இதோ நிக்கிறாங்களே இந்த பொண்ணு ஒன்றும் பிட் அடிக்க கிடையாது. இந்த பொண்ணு பக்கத்துல உட்கார்ந்தது நான் தான். ஓகேவா? எப்படி இந்த பொண்ணு பிட் அடிக்கல நீங்க சொல்றீங்க? நான் தான் பக்கத்துல உட்கார்ந்துருந்தேன்னு சொல்றேன். இதுக்கு மேல என்ன சார் ஆதாரம் வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். கார்த்தி, நீ சொல்றது நியாயமா தான்ப்பா இருக்கு. ஆனா தப்பு செஞ்சா கண்டிப்பா அதுக்கு ஆதாரம் வேணும்ல. ஆதாரம் இல்லாம எப்படி உண்மையை நிரூபிக்க முடியும்? சார், அந்த பிட்டு பேப்பர் நான் கொண்டு வந்தது. நீங்களா? நம்ம கிட்ட இருந்தது ஃபர்ஸ்ட் இயர் பெட்டு பேப்பர் ஆச்சு. இவர் செகண்ட் இயர்ல இவரையும் எப்படி சொல்லிட்டு இருக்காரு? ஒருவேளை நம்மளை காப்பாற்றணுங்கிறதுக்காண்டி சொல்லிட்டு இருக்காரா? இல்லை நிஜமாவே அவரோட பெட்டு பேப்பர் தானா? இல்லையே, இவர் நல்லா படிக்கிறவராச்சு. இவர் பிட்டெல்லாம் அடிக்க மாட்டாரே. ஐயோ கடவுளே, ஒண்ணுமே புரியலையே. இது உன்னோட பிட்டு பேப்பரா? இது என்ன சுத்த நான்சென்ஸா இருக்கு? கார்த்தி, நீ நல்லா படிக்கிற பையனாச்சு, ஏன் இப்படி பேசுற? இந்த பொண்ணு காப்பாற்றுங்கிறதுக்காண்டி போய் சொல்றியா? சார், இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ல இப்பதான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணு எனக்கு யாருன்னே தெரியாது. திடீர்னு அந்த பொண்ணு எதுக்கு நான் போய் காப்பாற்றணும் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு என்ன அவசியம் இருக்கு? இவர் நம்மளை காப்பாற்றணுங்கிறதுக்காண்டி தான் போய் சொல்றாரு போல. இவர் பேசுறத பார்த்தா அப்படிதான் தெரியுது. இல்ல கார்த்தி, நிஜமா இதை நான் நம்ப முடியல. நான் நம்ப மாட்டேன். சார், தப்பு செஞ்ச ஒருத்தன் தானே வந்து உண்மையை ஒத்துக்கிறப்ப நம்ப மாட்டேன்னு சொல்றீங்களே, இது என்ன சார் நியாயம்? தப்பு பண்ணாத அந்த பொண்ணை போட்டு படாத பாடுபடுத்துறீங்க. கார்த்தி, நீ பிட்டு அடிச்சேன்னு சொன்னா எப்படி கார்த்தி நான் அதை நம்புறது? உங்களோட இருக்கிறாங்க பசங்க, அவங்க பிட்டு அடிச்சா கூட நம்புறது ஒரு சாத்தியம் இருக்கு. ஆனா நீ எவ்வளவு நல்லா படிக்கிற பையன், நீ பிட்டு அடிச்சேன்னு சொன்னா நிஜமா என்னால நம்பவே முடியல கார்த்தி. இல்ல, இவர் நம்மளை காப்பாற்ற தான் போய் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, நம்ம கிட்ட இருந்தது ஃபர்ஸ்ட் இயர் பிட்டு பேப்பர். இவர் ஏன் சம்பந்தமே இல்லாம இப்படி பேசிட்டு இருக்காரு? என்னால இவர் அசிங்கப்படக்கூடாது. பாவம், இவர் நல்ல பேரை வாங்கி வச்சிருக்காரு. நாமளே பிட்டு அடிச்சோன்னு சொல்லிடலாம், வேற வழி. ஏன் கார்த்தி, நீ படிக்கலையா? நீ பிட்டு அடிக்கணும் அப்படிங்கறதுல என்ன அவசியம் இருக்கு உனக்கு? சார், என்ன ரீசன்லாம் எனக்கு சொல்ல தெரியலைங்க சார். அந்த பேப்பர் நான் தான் கொண்டு வந்தேன். தயவு செஞ்சு இந்த பொண்ணை வந்து நீங்க எதுவும் சொல்லாதீங்க. பாவம், இந்த பொண்ணு ரொம்ப இன்னசென்ட். நம்மளுக்காண்டி எவ்வளோ பேசுறாரு. பேசாம நாம தான் பிட்டு அடிச்சோன்னு சொல்லிடலாம், வேற வழி கிடையாது. பாவம். சார், அவர் போய் சொல்றாரு சார். நான் தான் பிட்டு அடிச்சேன். நானே உண்மையை ஒத்துக்கிறேங்க சார். அந்த பிட்டு பேப்பர் என்னோடது. என்ன சுத்த நான்சென்ஸா இருக்கு? ரெண்டு பேர் மாத்தி மாத்தி நான் தான் பிட்டு அடிச்சேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சார், அந்த பொண்ணு சொல்றது போய் சார். நான் தான் சார் பிட்டு அடிச்சேன். சார், இல்ல சார், அவர் சொல்றது போய். நான் தான் பிட்டு அடிச்சேன். அந்த பிட்டு பேப்பர் என்னோடது தான். எப்படி ஃபர்ஸ்ட் இயர் பிட்டு பேப்பர் அவர் அடிச்சிருக்க முடியும்? சார், இல்ல சார், அந்த பொண்ணு போய் சொல்றாங்க. அது பிட்டு பேப்பர் என்னோட தான். ப்ளீஸ், எனக்காக நீங்க பேச வேணாம். நானே பிட்டு அடிச்சேன்னு ஒத்துக்கிறேன். அம்மா,
எப்படி ஜென்மம் தீராது. ஐயையோ, உன் பேச்சுல ஆகாயம் என் கையில ஏத்தாத என்ன நீயும் ஆசை பல்லாக்கு. சூப்பரா இருக்கு. சரி வந்தாதான் வந்துட்டோம், மழையிலே நனைஞ்சாச்சு, இந்த தண்ணியில காலையாவது அலசிட்டு போகலாம். அம்மா, ஐயோ யாராவது என்னை காப்பாத்துங்க ப்ளீஸ், என்னை யாராவது காப்பாத்துங்க, தண்ணிக்குள்ள விழுந்துட்டு எனக்கு நீச்சல் தெரியாது. ஐயோ யாராவது என்னை காப்பாத்து. கலை இங்க பாரு, கலை கண்ணை திறந்து பாரு. கலைவாணி, ஐயோ தண்ணி ரொம்ப குடிச்சிட்டாங்க போலயே. சரி அந்த சைடு வச்சு எடுப்பு பார்க்கலாம். கலை இங்க பாரு, கலை கண்ணை திறந்து பாரு. சான்ஸே இல்ல, செம்ம அழகு. கண்ணு மூடி இருக்கும் போது எவ்வளவு அழகா இருக்க நீ. கலை கலை எந்திரி கலை. என்ன பண்ணலாம்? கலை நீ கண்ணு முடிக்கணுங்கிறது கண்டிப்பா உங்ககிட்ட நான் சொல்றேன், நீ தப்பா நினைச்சிடாத என்னைய. கலை ஐ லவ் யூ. எனக்கு என்னாச்சு, நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இருங்க இருங்க, ஏன் இப்படி கோவப்படுறீங்க? ஐயோ நான் ஒன்றும் பண்ணலமா. நீ தண்ணிக்குள்ள விழுந்துட்ட, நீச்சல் தெரியாம நீ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருந்த. சரி நான் காப்பாத்தி கொண்டு வந்து இங்க வந்து உன்னை கண்ணு முடிக்க வச்சேன். வேற ஒன்றும் பண்ணலமா நானு. அப்படியா? ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சே. ஆமா இது மட்டும் நல்ல காதுல விழுந்திருக்கும். உங்களை தான் கேக்குறேன், என்ன சொன்னீங்க? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ வா? என்ன? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ 1 மினிட். நான் எவ்வளவோ உங்களை கத்தி கூப்பிட்டு நீங்க எந்திரிக்கல. சரி ஒரு அதிர்ச்சியில இருப்பீங்க, அதனால ஐ லவ் யூன்னு ஒரு வார்த்தையில சொல்லி படக்குன்னு எந்திரிக்கிறீங்க. என்ன அது அது எனக்கு தெரியல. எதுக்குமா இப்படி வாய் பரதநாட்டியம் ஆடுது? அடி எதுவும் படலையே. இல்ல, அதுக்குள்ளதான் வந்து காப்பாத்திட்டீங்கல்ல. இனிமேலாவது இப்ப தண்ணிக்கிட்ட வரப்போ பார்த்து பத்திரமா வரப்பாரு, சரியா? உன் இஷ்டத்துக்கு வராத. இப்ப நான் வந்தனால காப்பாத்திட்டேன், இப்ப நீ மட்டும் வந்திருந்தீங்கன்னா உண்மைதான், நீங்க மட்டும் வரலைன்னா இன்னைக்கே நான் மண்டையை போட்டிருப்பேன். வைத்திய மாதிரி பேசாத. நீங்க தான் அடிபட்டிருக்கான்னு பாத்துக்கோ. இல்ல, அடி எதுவும் படல. ஆனா எனக்கு நீச்சல் தெரியாது. நான் கால் கழுவலாம் தான் தண்ணிக்குள்ள இறங்குனேன், ஆனா விழுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆனா கரெக்டான இடத்துல வந்து காப்பாத்திட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இனிமே என்கிட்ட தேங்க்ஸ் சொல்லாத ப்ளீஸ். மழைச்சாரல் விழும் வேளை, மண் வாசம் மணம் வீச, உன் மூச்சு தொடுதே நாம் மிதந்த. ஐயோ நீ என்ன சவுண்டுன்னு தெரியலையே. ஐயோ எனக்கு பயமா இருக்கு, ஏதாவது சவுண்ட் வருது, என்னை காப்பாத்துங்க. ஐயோ சீ, அசிங்கமா போச்சு. எதை பார்த்து கலை பயந்து ஓடி வந்த? அது அது வந்து ஏதோ சவுண்டு விடுற. ஐயோ ஏன் இப்படி வாய் உணருது? பயந்துருக்கேன்னு நினைக்கிறேன். கார்த்திக், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல போகிறேன். என் கண்ணை மட்டும் பாருங்க, வேற எங்கேயும் பார்க்காதீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கார்த்திக். நான் இது வரைக்கும் எந்த ஒரு பையனுமே லவ் பண்ணது கிடையாது. பசங்களை பார்த்தாலே எனக்கு கோவமாக வரும், யாருக்கிட்டேயுமே நான் பேச மாட்டேன். முறையாக உங்ககிட்ட என்னை விழுக வச்சிட்டீங்க. நீங்களும் என்னை லவ் பண்ணுறீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் அப்போ சொல்லுவீங்க இப்போ சொல்லுவீங்கன்னு வெயிட் பண்ணி காலம் போயிடும் போல். அதனால் நானே ஃபஸ்ட்டு சொல்கிறேன், ஐ லவ் யூ கார்த்திக். எல்லாரோட காதல்லையுமே தன்னோட காதலை சொல்ல வர்றப்போ ஒரு பையன் சொல்லி தான் நான் பார்த்துருக்கேன். எந்த ஒரு பொண்ணு சொல்லி நான் பார்த்ததில்ல. முறையாக உங்ககிட்ட நான் சொல்கிறேன், உங்களை எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு கார்த்திக். உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் மேரி மீ. கொஞ்சம் பேசுது, அருவம் கொஞ்சம் பேசுது, பதினாயதை பேசிட தெரியாமல் உச்சம் கொஞ்சம் கேட்குது, கேட்க கொஞ்சம் கேட்குது, உயிரோடு கேட்டிட தருவேனா. கலை நான் நிஜமா எக்ஸ்பெக்ட் பண்ணல எனக்கு இவ்வளோ பெரிய அதிர்ச்சி கொடுப்பேன்னு. நீ சொன்ன மாதிரி நானும் உன்னை லவ் பண்றேன் தான். ஆனா லவ்வை சொல்றதுக்கான சூழல் வந்து இது இல்லைன்னு நான் நினைச்சேன். ஆனா நீ எனக்கு இப்படி ஒரு அதிர்ச்சியை கொடுப்பேன்னு நான் நினைக்கலாமா. பட் ஐ லவ் யூ டூ. மழை
மேரேஜ் பண்ணிக்கலாமா? போங்க கார்த்தி. ஏன் மெதுவா போ. முதல் பார்வை நெஞ்சில் சலனம் ஞாபகங்கள் இனிக்குதடா மழல் போல புன்னகை ஒன்று தந்து உள்ளம் அறிந்ததடா முதல் வார்த்தை செவியில் கீதம் காதல் உயிரை எழுப்பியதே கனவை போல நீ வந்து கலைந்தாய் உள்ள சிதறி உடைந்ததே காற்றே என் வாசல் வந்தாய் மெதுவாக கதவு திறந்தாய் காற்றே உன் பேரை கேட்டேன் காதல் என்ற நேற்று நீ எங்கிருந்தாய் காற்றே நீ சொல்வாய் என்றேன் சுவாசத்தில் இருந்ததாக சொல்லி சென்றாய் கார்காலம் மழைக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும் தாவணி குடை பிடிப்பாயா நான் உறங்க வேண்டும் அழகான இடம் வேண்டும் கண்களில் இடம் கொடுப்பாயா I love you. ஒரு நாள் சண்டை போட்டா கூட உங்களோட பேசாம இருந்ததே இல்லடா கார்த்தி. ஆனா இன்னைக்கு எல்லாமே என் வாழ்க்கையில தலைகீற மாறிடுச்சு. ஐயோ உன்னை ரொம்ப ஹர்ட் பண்றேன் கார்த்தி. சாரிடா. நான் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கேன்னு உன்கிட்ட சொல்ல முடியலையே. வாயை திறந்து சொல்ல முடியலடா கார்த்தி. என்னை காப்பாத்துன்னு சொல்லணும்னு தோணுது, ஆனா முடியல. என் மனசு படுற வேதனை எனக்கு தான் தெரியும் கார்த்தி. புரிஞ்சுக்கோடா. ஆதல் தந்த வலி தீரும் காதலினாலே கண்ணீரோடு முத்தங்கள் கலந்ததினாலே காயம் படும் வேளை காதல் மருந்தாகும் அதல் மடி மீது உயிரும் புதிதாகும். எப்பா கார்த்தி, உன்னை என் மகனா நினச்சி கூப்பிடுறேன். வந்து நீ லவ் பண்ண பொண்ணவே கல்யாணம் பண்ணிக்கப்பா. உன்னை கெஞ்சி கேட்குறேன். தெரிஞ்சும் தெரியாமல் உங்கள் எல்லாத்தையும் நான் காயப்படுத்தியிருக்கேன். அதுக்கு நானும் பிரயாஜத்தை தேடணும்னு நினைக்கிறேன். உன் தங்கச்சியை என் மருமகளை நான் வீட்டை கூட்டிகிட்டு போகிறேன். என் மருமகளில் என் பொண்ணா இதோ நிற்கிறாள். இந்த பொண்ணு கழுத்தில் வந்து தாலி கட்டுப்பா. கல்யாணம் நிற்கக்கூடாது. ஒரு பொண்ணுக்கு மனமேடை வரைக்கும் ஏறி கல்யாணம் நின்றுச்சுன்னா அவ்வளோதான். உன்னை கெஞ்சி கேட்குறேன். நீ லவ் பண்ண பொண்ணு தானே, வந்து தாலி கட்டுப்பா. மாப்பிள்ள என்னை மன்னிச்சிருங்க. என் தங்கச்சி சொல்றத நம்பிக்கிட்டு நானும் ஏதோ கண்டுக்காத மாதிரி நான் செல்ஃபிஷா இருந்திருக்கேன். என் தங்கச்சிக்கு நான் அண்ணனே கிடையாது. ஐயோ மச்சான், நீங்க எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? சொல்லப்போனா தப்பெல்லாம் இவன் மேலதான் இருக்கு. எனக்கு வர்ற கோவத்துக்கு இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியல. அப்புறமா பார்த்துக்கிறேன் மச்சான். சரி விடுங்க, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகுதுல, தாலி கட்டணும். இல்ல என் தங்கச்சி சொல்றப்பயே நான் புரிஞ்சிருந்திருக்கணும். அவ எப்படி உங்களை வேணான்னு சொல்லுவான்னு. ஆனா என் தங்கச்சியை நினைச்சு நான் பெருமைப்படுறதா கோவப்படுறதா சிரிக்கிறதா எனக்கு ஒண்ணுமே தெரியல. அந்த அளவுக்கு எல்லா விஷயத்திலும் உயர்ந்து நிக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான், பாத்துக்கலாம் விடுங்க. ஐ லவ் யூ. தாலி கட்டுடா. தாலிய கட்டு. தாலி கட்டுடா. உனக்கு ரொம்ப பெரிய தண்டனை கொடுக்கணும். என்ன கொடுக்கலாம்? தாலி கட்டுடா சொல்றேன்.
கெட்டி மேளம் கெட்டி மேளம். என் பேர் சேரும் நாள் இதுதான். தூக்கம் இன்றி நாள்தோறும் வருகின்றேன். ஆச்சு ஆனா என்னை பார்க்க கூட மாட்டேங்கிறீங்களே, என்னங்க தாலி கட்டியிருக்கீங்க, பொண்டாட்டிக்கு மரியாதை இல்லையா? என்னங்க திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறீங்க? ஏங்க ஏங்க கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் கார்த்தி. என்னங்க ஏதோ பனிஷ்மெண்ட்லாம் தருவேன்னு சொன்னீங்க தாலி கட்டுறதுக்கு முன்னாடி, இப்படி வந்து ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறீங்களே, என்னை கொஞ்சம் பாருங்க. ஐயோ இது கலையா? என்ன அழகு! ஐயோ, ஆனாலும் கெட்ட விட்டுறக்கூடாது. நான் ஒன்னும் நீ நிக்க சொல்லலையே, போய் பாலை வச்சுட்டு தூங்க வேண்டியதானே? என்னடா இப்படி பேசுற? இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்ரா, தூங்க சொல்ற? தாலி கட்டிட்டா பொண்டாட்டி ஆயிருவியா? எல்லாமே நடந்தரணும்னு ஏதாவது இருக்கா என்ன? போய் பாலை வச்சுட்டு தூங்குற வேலை. எதுக்குடா இப்பெல்லாம் பேசுற? அப்ப நம்ம பொண்டாட்டி இல்லையா? பொண்டாட்டி இல்லாம தான் என் கழுத்துல தாலி கட்டுனியா? என்னடா? ஆமாப்பா, அதான உண்மை. லவ் பண்ணும் போதே புருஷன் பொண்டாட்டின்னு எதுக்கு சொல்லிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா அதுக்கான அர்த்தம் என்னன்னு நான் புரிஞ்சுதான் கரெக்டா இருந்தேன். ஆனா எனக்கு பொண்டாட்டி இருக்கவங்க தான் அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் எதுக்காக அப்படி பண்ணனேங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தும் ஏன்டா அப்படி பண்ற? நீ பண்ண விஷயத்த பத்தி நான் இங்க இழுக்கவே கிடையாது, புரியுதா? சொல்லப்போனா நீ என் தங்கச்சிக்கு உதவி பண்ணிருக்க, என் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாத்திருக்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நீ என் பொண்டாட்டி, அப்படி நான் என்னைக்குமே சொல்லவே மாட்டேன், புரியுதா? ஆனா ஒரு கேவலம் அவன் போய் மிரட்டினதுக்காக என்கிட்ட பேசாம என்னை அவாய்ட் பண்ற மாதிரி நடிச்சு, இல்ல தெரியாம தான் நான் கேக்குறேன், அவன் உன்னை அப்படி என்னதான் பண்ணிடுவான்? நீ இந்த ஒரு வார்த்தையை நீ என்கிட்ட சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், இருக்கணும் சும்மா ஹார்ட்டாவும் இருக்கணும். அப்படியா? அப்படி என்ன? அதுவா, அது ஞாபகம் இருக்கா உனக்கு? நீ எனக்கு 100 முத்தம் கொடுக்கணும் உன்னை பனிஷ் பண்ணியிருக்கேன். நம்ம முத நாள் ஸ்டார்ட் பண்ணும்போது 100 முத்தத்துக்கு பதிலா சீ போடா. என்னடி சீ போடான்னு சொல்லிட்ட? ஆமா, எப்ப பார்த்தாலும் போ கார்த்தி, ஒரு மாதிரி ஷையா இருக்கு. டேய் வேணாம், கையெடுத்துட்டு போ. நீ பண்றது எப்படி தெரியுமா இருக்கு? தொட்டிலே நீயே ஆட்டி விட்டு புள்ளையும் கிள்ளி விடுற மாதிரி இருக்கு. சரியில்லை, நீ தான் சொன்ன, அப்புறம் பார்த்துக்கோ. ஆமாடி, இப்பயும் சொல்றேன், நான் தான் சொன்னேன். இப்ப என்ன பண்ணுவதுக்கு? அதான் நீ தான் சொன்ன ஞாபகம் இருக்குல்ல, அப்புறம் என்ன இதெல்லாம்? அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாளுங்கிறதுலாம் நான் கண்டுக்கல, அமைதியாக விட்டுட்டேன். எல்லா நாளும் இப்படியே பண்ணிட்டு இருந்த, அப்புறம் பார்த்துக்கோ கலைமா யாருன்னு காட்டிடுவேன். கையை எடுறா கார்த்தி, எடுடா. கார்த்தி ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அதை யாருனாலையும் மாத்த முடியாது. சோ ஏய் வேணாம், இதெல்லாம் தப்பு, கண்டிஷனை மீறி. ஏய் கண்டிஷன் கண்டிஷன் தாண்டி, ஆனா ஒரு சின்ன சின்ன ரொமான்ஸ் கூட பண்ணக்கூடாதா? அது கூட எனக்கு உரிமை இல்லையா? உன்ட்டெல்லாம் பேசிட்டு இருந்த வேலைக்காகாது. காதல் காத்து கொள்ளதையா வெட்டி தாயா மல்லு கட்டுவாயா நீ கயிறு இருக்கட்டுமே மத்ததெல்லாம் கட்டி வை விழிகள் முழிச்சு கிடக்கட்டும் விளக்கு தூங்க சொல்லு. நான் இருக்கிற வரைக்கும் என் கார்த்தி எதுக்காகவும் அழுகக்கூடாது.
உனக்கு எல்லாமாவ நான் இருக்கேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ பயப்படுறீன்னா கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நம்ம நாளைக்கே போய் கூட்டிகிட்டு வந்துடலாம். அழுகாதடா. நீ அழுகிறத என்னால் தாங்கிக்கவே முடியலை. நைட்ல இருந்தே அழுதுட்டு தான் இருக்கேன். அழுகாதடா, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அழாதடா. ஒரு முறை நினைத்தேன் உயிர் வர இனித்தாயே, மறுமுறை நினைத்தேன் மனதினை வதைத்தாயே. இருவரும் நடந்தால் ஒரு நிழல் பார்ப்போமே.